வணக்கம். ஒரு வீடு விற்பனைக்கு வருது அப்படின்னாக்க, அந்த வீடை வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க, என்ன நடக்கும்? நீங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒருத்தங்க வீடு விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இந்த வீடை நம்ம போய் பார்க்கலாமா? இந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் போய் ஃபோன் பண்ணலாமா? இங்க ஃபோன் நம்பர் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோன் பண்ணி பேசுவீங்க. அப்புறம் அந்த வீடை வந்து பார்ப்பீங்க. அந்த வீடு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அதை அடுத்து இந்த வீட்டினுடைய ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இது நம்ம இஎம்ஐயில் கடன் போட்டு வாங்க போகிறோமா, வங்கி கடன் மூலமாக வாங்க போகிறோமா என்னங்கிறதெல்லாம் முடிவு செஞ்சுட்டு, இந்த வங்கி கடன் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வீடு வாங்குவோம், இல்லை வீடு வாங்காமல் இருப்போம். இதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம். ஆனால் காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வீடு பார்க்க வந்துட்டு நட்பாகி போனவங்களை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்கேன். அதாவது போரூர் முகப்பேரு முகப்பேரு அப்படிங்கிற ஏரியாவிலிருந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு. சார் வீடு விற்பனைக்குன்னு போட்டிருந்தீங்க சார் அப்படின்னு. ஆமாண்ணே அப்படின்னு. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. சார் இன்னைக்கு நாங்கள் என்னுடைய தோழி விஜின்னு ஒருத்தி, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளை நாங்கள் தான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தோம், அதனால் இன்னைக்கு நாங்கள் அவங்கள பார்க்கறதுக்கு போயிட்டே இருக்கோமே சார் அப்படின்னு உடனே, சரி நாளைக்கு இப்போ இது பண்ணுங்க இப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் நாங்கள் விஜயை பார்க்கறதுக்காக திரும்பவும் நாங்கள் தாம்பரம் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணாங்க. சார் இது மாதிரி கிளம்பி வந்துட்டுருக்கோம் சார் அப்படின்னாங்க. முகப்பேர்லேருந்து மறைமலை நகர் திருக்கச்சூரில் இருக்கிற நம்ம வீட்டுக்கு அவங்க கிளம்பி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் எதில் வரீங்க அப்படின்னு கேட்டேன். பைக்கில் அப்படின்னாங்க. சார் இது மாதிரி இன்றைக்கும் காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம் சார், கொஞ்சம் முள்ள வரீங்களா, கொஞ்சம் மெதுவாக வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் பதட்டம் இல்லைங்க, நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கள நீங்கள் பரவாயில்ல பாருங்கள், நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு, அவளுக்கு பலமாக நம்பிக்கை ஊட்டுக்கிற விதமாக வார்த்தைகளெல்லாம் சொல்லிவிட்டு பேசிவிட்டு கிளம்புற விஜிமா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னுடைய மனைவியும் கிளம்பி அங்கேருந்து டூ வீலரில் வந்துட்டுருக்கோம். குடுவாஞ்சேரி வரத்துக்கு முன்னாடியே பையன் பாலா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறா, கொஞ்சம் உட்கார வைடா, ஃபேன் போடுறா, தண்ணி கொடுறா, காஃபி போடுறது நீயே போடுறியா எனக்கு கொடுறா அப்படின்னா, இல்லை அப்பா அம்மாலாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னோடனே நாங்கள் உள்ளே வந்தோம். அப்படி இப்படின்னு கொஞ்சம் விரட்டிட்டு உள்ளே வரோம். அப்படி உள்ளே வந்த உடனே அவங்க வந்து உள்ளே வந்து சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அதெல்லாம் இருக்கட்டும் சார், பரவாயில்ல சார் அப்படின்னாரு. அவர் வந்து உட்கார்ந்த உடனேயே அவர் சொன்ன விஷயம், சார் நல்ல பசங்களை பெற்றிருக்கீங்க சார், நல்ல பசங்களாக வளர்த்துருக்கீங்க சார் அப்படின்னாரு. அந்த பையன், உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் எங்களை வரவேற்ற விதமாக இருக்கட்டும், கீழே வந்து பார்த்துட்டு கூப்பிட்டு நீ இந்த வீடு தானா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும், எங்களோட உரையாடிட்டு இருந்த விஷயமா இருக்கட்டும்னு அவ்வளவு அன்பான குழந்தைகள் சார், நல்ல பசங்க சார், மதிக்க தெரிந்த பசங்க சார். இந்த காலத்தில் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாக்கா ரூமை விட்டே வெளியில் வராதவங்க குழந்தைங்கள்லாம் இருக்கிற மத்தியில் இப்படி வளர்த்துறீங்க சார் அப்படின்னாரு. சார் வீடு பாருங்கள் சார் அப்படின்னா, பார்த்துட்டேன் சார், வீடெல்லாம் பார்த்துட்டேன் சார் அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் அவரை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னை பற்றி அவர் கேட்டுட்ருக்கிறாரு, நான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கிறேன். நான் நவம்பர் 7ஆம் தேதி பிறந்தேன், அவரும் நவம்பர் 7ஆம் தேதி பிறந்ததா சொல்கிறாரு. கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறதா சொல்லி பல புகைப்படங்களை எனக்கு காமிக்கிறாரு. அவ்வளவு சந்தோஷமாக ஆச்சரியமாக இருக்குது. அவங்க மனைவி பெயர் வந்து சாந்தி. அவங்களும் எங்கிட்ட உரையாடுறாங்க, எங்கிட்ட பேசுகிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற பசங்களை பற்றி சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் தோற்றுப்போன இடத்தையும் தோல்வியிலேருந்து ஜெயிச்ச விஷயத்தையும், காசு பணமே இல்லாமல் இருந்த தருணத்தையும், காசு பணம் வந்துட்ட தருணத்தையும், காசு பணத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்து அவர்களை ஊக்கப்படுத்திய விஷயத்தையும்னு அவங்க ஒரு 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 அப்படியே மனம் திறந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுக்காக அவங்க ஒரு 3/4 மணி நேரம் காத்திருந்தாங்க, 1 மணி நேரம் காத்திருந்தாங்கனாக்கா, அதற்கு பிறகு வந்து ஒரு 1.5 மணி நேரம் எங்களோட அவங்க அப்படியே உரையாடிட்டே இருக்காங்க. வீடு வாங்க வந்தவங்க, வீடு பார்க்க வந்தவங்க. அதற்கு பிறகு அதுக்கப்புறம் சாயந்தரம் நானும் என்னுடைய மனைவியும்
அதே தோழி விஜி வந்து உடல் நலம் சீக்கிரமாக குணமடையணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போகிறதா இருந்தது. அதனால தாம்பரத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த பூவை வந்து கிருத்தியா வந்து தொடுக்க தொடங்கினா. அப்படி தொடுக்க தொடங்கின உடனே சேரில் உட்காந்துருந்த அந்த சாந்தி அவங்க வந்து உடனே கீழே வந்து நானும் தொடுத்தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அவங்களும் கட 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 கடன்னு கிருத்தியாவை விட கிருத்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 2 முழம் தொடுத்துருவா அப்படின்னாக்கா, அந்த சாந்தி அவங்க வந்து அதே நேரத்தில் வந்து 5 முழம் 6 முழம் தொடுக்கிறவங்களா இருந்தாங்க. அவ்வளவு நேர்த்தியாக தொடுத்து நம்ம வீட்டிலேயே ஒருத்தங்களா மாறி போனாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அந்த பையன் அந்த இவ்வளோ தூரம் வேணாம் அப்படின்னு சொன்னான். வேற பல காரணங்கள் சொன்னாங்க. அதனால அவங்க வீடு வாங்கலை அப்படின்னாலும் கூட அந்த அவங்களுக்கும் எனக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த அன்பு வந்து அந்த நிமிஷ அன்பு வந்து சாஸ்வதமானது. அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரையும் அவருடைய மனைவி சாந்தியையும் நான் எங்கே சந்திப்பேன்னு எனக்கு தெரியல. அவங்க இன்னொரு முறை நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு தெரியல. சார் வீட்டில் நிறைய செடி இருக்குது சார், இதுதான் என்ன இடம் இருக்கே, வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன அந்த அன்பாக இருக்கட்டும். இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ஏதோ ஒன்றை உணர்த்துது. அதான் சொல்கிறேனே, வீடு விற்கிறேன் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடு விற்கிறாங்களாமே அப்படிங்கிற அந்த வீடியோவை அவங்க பார்த்தாங்க. வீடு பார்க்கலாமே அப்படின்னு அவங்க வந்தாங்க. வந்து நடந்த வீடு பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நான் பங்களாவா கட்டி வச்சுருக்கேன். 1160 சதுரடியில் ஒரு வீடு. அந்த வீடை பார்த்துட்டு சரிங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவர் கிளம்பி கூட இருக்கலாம். ஆனால் அவர் எங்களுக்காக உட்கார்ந்துருந்தது, எங்களுக்காக பிரார்த்தனை செய்தது, முக்கியமாக என்னுடைய தோழி பூ வியாபாரம் செய்கிற அந்த விஜிக்காக பிரார்த்தனை செய்தது. நாங்கள் கோயிலுக்கு அவளுக்காக போகிறோம், விஜி நலம் பெற வேண்டி நாங்கள் கோயிலுக்கு போகிறோன்னப்ப பூவை உடனே தொடுத்து கொடுத்ததுன்னு அந்த தோழி விஜிக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்குமான ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு பலனா ஒரு பரிகாரமாக நான் இதை பார்த்தேன். இந்த உலகத்தில் அன்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அப்படியே சப்பளங்கள் போட்டு தர தர தரன்னு அந்த சாந்தி பூவை தொடுத்த விதம் இன்னமும் என் கண்ணுக்குள்ளாரே நிற்கிது. இது மாதிரி நல்ல அற்புதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரியான அற்புதங்கள் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். வணக்கம்.